அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ லெசனில் நம்ம பார்க்க போகிறது இந்த சிலிண்டர் ஆப்ஜெக்ட் வரைய போகிறோம். இந்த சிலிண்டர் ஆப்ஜெக்டை ஐசோமெட்ரிக் வியூவில் நம்ம வரைய போகிறோம். அது ஐசோமெட்ரிக் வியூவில் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, அந்த ஆர்டரில் நம்ம போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 30 டிகிரியில் ஒரு லைன் எடுக்கணும், கிராஸ் லைன். ஸ்லிப்பிங் லைன் போட்டு 30 டிகிரியில் கிராஸ் லைன் எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. முதல்ல அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்லிப்பிங் லைன் ஒரு பெண்ட் இல்லாமல் எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லிப்பிங் லைன் பெண்ட் இல்லாமல் எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் நம்ம ஒரு ஸ்டாண்டிங் லைன் எடுக்கணும். சென்டரில் ஸ்டாண்டிங் லைன் எடுக்கணும். இந்த ஸ்டாண்டிங் லைன் கிராஸ் ஆகாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பாயிண்ட்டு கூட கிராஸ் ஆகாமல் இருக்கணும். பென்சில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ரொம்ப தடியாக வச்சு எடுத்திங்கன்னா அந்த லைன் போட முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லிப்பிங் லைன் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து ஒரு 60 டிகிரியில் ஒரு மார்க்கிங்கை பண்ணிக்கிட்டோம். அதாவது 30 டிகிரியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்போ தான் நம்ம இப்போ போடுற லைன் தான் நமக்கு தேவையான லைனு. அதை 30 டிகிரியில் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதே போல் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த 60 டிகிரி கரெக்டாக இல்லை. அப்போ அது 60 டிகிரி கரெக்டாக போட்டுக்கிறோம். ஈவனாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம 30 டிகிரி ரெண்டில் பாதி கரெக்டாக இருக்கணும். அதுக்காக தான் பார்க்குறேன். அதாவது அந்த 60ல் கரெக்டாக ரெண்டாக டிவைட் பண்ணணும். கரெக்டாக டிவைட் பண்ணி எடுத்தால் தான் அந்த 30 டிகிரி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 30 டிகிரி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு தேவையான அந்த 30 டிகிரியில் இருக்க லைனை நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். லைட்டாக நமக்கு எந்த ஏரியாவில் லைன் நல்லா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையோ அந்த லைனை நான் டார்க் பண்ணிக்கிறேன். அந்த லைனை டார்க் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா, நான் கீழே ஒரு டைமண்ட் ஷேப் எடுக்க போகிறேன். அதாவது சிலிண்டர் வரைகிறதுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் எடுக்கணும். அந்த டைமண்ட் ஷேப்புக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு அளவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் அளவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்து பேப்பரில் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அளவை எல்லா பக்கமும் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேப்பரில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பேப்பரில் மெஷர்மெண்ட் எடுத்து ரைட் லெஃப்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ரைட் லெஃப்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஸ்லிப்பிங் லைன் பண்ணுறேன். இந்த சைடு ஸ்லிப்பிங் லைன், இந்த சைடும் ஸ்லிப்பிங் லைன். இப்போ பாருங்கள், ஸ்லிப்பிங் லைன் பண்ணிட்டு டைமண்டோட ஆஃப் சைஸ் வந்துருச்சு. இப்போ டைமண்டோட ஃபுல் சைஸ் வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அளவை எடுத்துகிட்டு போய் திரும்ப இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1 2 3 3 பாயிண்ட்டு கிடச்சதுனால இப்போ எந்த டைரெக்ஷன் எடுக்க போகிறோமோ அந்த டைரெக்ஷன் லேசாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக எடுக்கணும். இந்த எண்டு பாயிண்ட்டையும் நம்ம பார்த்தோன்னே அந்த லைன் கரெக்டாக விழுகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லைன் நிறைய லைன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிங்கிள் லைனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ராயிங் பார்க்க நீட்டாக இருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைமண்ட் ஷேப் எடுத்தாச்சு. இந்த டைமண்ட் ஷேப்பை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து மேலே வந்து இதுக்கு வந்து ஒரு கியூபாய்டு வந்து எடுத்துருவோம். இந்த கியூபாய்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்து சிலிண்டர் வந்து அதுக்குள்ளே வரையலாம். இப்போ நம்ம ஸ்டாண்டிங் லைன் எடுக்கிறோம். ரைட் லெஃப்ட்டு ஸ்டாண்டிங் லைன் எடுத்துருவோம். ரைட்டு லெஃப்ட்டு ஈவனாக இருக்கணும். இந்த லைன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்படி ரைட் சைடு இப்படி வச்சு பார்க்கலாம். இந்த அளவும் சேமாக இருக்கா? இப்போ மேலே வந்து எனக்கு லேசாக 1 mm வந்து மிஸ் ஆகுது. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த அளவை இப்போ எடுத்து இங்கே வச்சு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஹைட்டு வந்து நான் முதல்ல வந்து ஃபிக்ஸ் ஒரு அளவை ஃபிக்ஸ் பண்ணி அதை நான் அடுத்து மேலே ஒரு டைமண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எனக்கு எவ்வளோ பெரிய டைமண்ட் ஷேப் வேணும் அப்படின்னு நான் யோசித்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே இதுக்கு நேராக ஒரு அளவை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதே அளவை வந்து கீழே இங்கே பாருங்கள், இங்கே எடுக்கக்கூடாது, கீழே எடுக்கணும். இந்த இடத்துல இந்த டைமண்ட் ஷேப்பில் கீழே வச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த டைமண்ட் ஷேப்பில் மேலே வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், 3 பக்கமும் ஒரே மாதிரி அளவு எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நமக்கு 3 பாயிண்ட் கிடச்சதுனால 1 2 3 இந்த 3 பாயிண்ட் கிடச்சதுனால இதை கனெக்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம இவ்வளோ தூரம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம்னா, ஐசோமெட்ரிக்கில் வரைகிறதுக்காக தான் இவ்வளோ தூரம். ஐசோமெட்ரிக்கில் என்ன மாதிரி டைரக்ஷனில் தெரியும். இது வந்து என்ன மெயின் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வித்தவுட் ஸ்கேல் வரைகிறோம். அதுதான் இதில் பியூட்டியே. வித்தவுட் ஸ்கேல் வரைகிறதுனால இந்த லைன் எல்லாமே நீங்கள் ஸ்கேல் பயன்படுத்தி பண்ணுவீங்க. நம்ம ஸ்கேல் பயன்படுத்தாமல் இந்த லைனை நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஒரு ஸ்லிப்பிங் லைன் போட்டுக்கிறோம். ஸ்லிப்பிங் லைன் போட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லிப்பிங் லைன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்லிப்பிங் லைன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆஃப் சைஸ் இருக்க டைமண்ட் ஷேப்பை ஃபுல் டைமண்டாக மேலே மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த லைனை மேலே லேசாக கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். அதே போல் இந்த சைடு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ இந்த டைமண்ட் ஷேப் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கியூபாய்டை வச்சுக்கிட்டு மேலையும் கீழையும் டைமண்ட் ஷேப் பண்ணி கியூபாய்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கியூபாய்டை வச்சு நம்ம வந்து அழகாக சிலிண்டர் ஈஸியாக எடுத்து விடலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு ஓவல் ஷேப் வந்து இந்த டைமண்ட் ஷேப்புக்குள்ளே பண்ணணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேயும் சூட்சமாக இருக்குது. இங்கே எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு தான் இங்கே இருக்கணும். இதுதான் இதில் முக்கியமான மேட்டர். அப்போ தான் நமக்கு வந்து சிலிண்டரோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி தான் கீழையும். பாருங்கள், இவ்வளோ நேரம் அந்த சிலிண்டரை வரைகிறதுக்கு நம்ம ஒரு இந்த கியூபாய்டை சப்போர்ட்டு எடுக்கிறோம். இப்போ தான் நம்ம சிலிண்டரே வரைய போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த 4 இடத்துலையும் கர்வ் லைன் வந்து ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ அதே போல் இங்கேயும்
எடுத்தாச்சு. இப்போ இங்கேயும் அப்படி தான். இங்கே நம்ம எவ்வளோ அளவு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே அளவு தான் இங்கேயும் இருக்கணும். இதே அளவு. ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ நம்ம வந்து இந்த லைன் வந்து நிறைய தடியாக போடக்கூடாது, சிங்கிள் லைனாக போடணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எடுத்த அளவே இங்கேயும் கொண்டு வரணும். இந்த உள்கூடு பாருங்க, இந்த ஓவல் ஷேப்பை டைமண்ட் ஷேப் போட்டு கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஓவல் ஷேப்பை கரெக்டாக எடுத்தாச்சு. ரைட்டுங்களா? இப்போ ஓவல் ஷேப் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டிங் லைன் பர்ஃபெக்டாக அதில் ஒரு சின்ன கிராஸ் இல்லாமல் போட்டோம்னா சிலிண்டர் வந்து நமக்கு நேராக வந்துடும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். எல்லா பக்கமும் இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கணும். இப்போ அதே போல் தான் ரைட் சைடு நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதே போல் லெஃப்ட் சைடு மார்க் பண்ணுவோம். ரைட் சைடு மார்க் பண்ணிட்டேன், அதே போல் லெஃப்ட் சைடு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாண்டிங் லைனை நம்ம கரெக்டாக எடுக்கணும். ஓரளவு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகாதனால அந்த ஓவல் ஷேப்பை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். கட் வந்து கரெக்டாக ஓவல் ஷேப்பை நம்ம சிலிண்டர் கரெக்டாக வர்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி சிலிண்டர் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு டார்க்காக இதை பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து சிலிண்டர் மட்டும் நல்லாவே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவல் ஷேப்பை வந்து முதல்ல நான் டார்க் பண்ணுறேன். ஓவல் ஷேப்பை முதல்ல டார்க் பண்ணிடுவோம். இந்த ஓவல் ஷேப் கொஞ்சம் தடியாக இருக்குது, இது கொஞ்சம் தின்னாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணணும்.
எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓவல் ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டிங் லைன் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சிலிண்டர் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து நம்ம வந்து சிலிண்டர் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போ பாருங்கள், ஐசோமெட்ரிக் வியூவில் நம்ம சிலிண்டர் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் நிறைய தடவை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பேசிக் ஸ்டெப்ஸை வச்சு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதை வந்து நிறையா பயிற்சி எடுக்க உங்களுக்கு வந்து ஐசோமெட்ரிக்கில் சிலிண்டர் வரைகிறது சிறப்பாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.